ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அகைன் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கேன். தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், ஒரு பேனா மாதிரி ஒரு ப்ராடக்ட், ஒரு டார்ச் மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலுமே அது இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. மேபி நீங்கள் ப்ராடக்டோட ஃபோட்டோ பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபைன். அப்படி இல்லைன்னா எஸ், உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். எஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட்டை நான் எடுத்திருந்தேன். இது என்ன ப்ராடக்ட், என்ன மாதிரி ப்ராடக்ட்? இது நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது. நம்மளே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மேரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கல்யாணம் ஆகி ஸ்ட்ரெஸ் இருக்குது, கல்யாணம் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்புகிற இடத்தெல்லாம் கண்ணீர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் மாதிரி பிரச்சனைகள், அதனால ஸ்ட்ரெஸ் மேலே ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு பார்த்து அதை தாண்டி ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளிக்கொண்டு வரதுக்கு நிறைய டிவைசஸ், நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா இந்த அமுக்கிற பால் ஒன்று இருக்கும்ல, தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க, இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் பால் அது வந்துருச்சு. அது மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்கான பல விஷயங்கள் இப்போ நம்மளோட மார்க்கெட்டில் வந்துகிட்டு இருக்க மக்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஒரு ப்ராடக்ட் தான் மக்களுக்கு. இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ப்ராடக்ட்ன்றது ஸ்பின்னர். ஓகே, இது ஃபிட்ஜெட்னு சொல்லுவாங்க சிலவங்க ஸ்பின்னர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னரை தான் இப்போ நான் ஏற்றிருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது அந்த 3வது விஷயம் நான்றது எஸ், அதுதான் இது ஒரு ஸ்பின்னர். ஸோ என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். ஆல்ரெடி ப்ராடக்ட் சொல்லிட்டேன். பட் அதனால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது தமிழிலே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் டீட்டெயிலாக காட்டுறேன். இதான் கைஸ் அந்த ப்ராடக்ட். ஓகே, HTR அதான் வேண்டாம், ஃபிட்ஜெட் பென் ஸ்பின்னிங் பென், மல்டி பென், பொன் பென், அந்த பென் போடுவாங்க. பேர் பார்த்தீங்கன்னா கொலப்படி பண்ணுவாங்க. மல்டி கலர் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் கலர் கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்க ப்ராடக்ட் ஃபார் ப்ரைஸிங் ஆஃப் 300 rupees மக்களே. ஐ திங்க் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நான் டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி ஒரு 279 சம்திங் எடுத்தேன். 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ எஸ், இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ப்ளூ கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது, ஓகேல, சில்வர் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய கலர்ஸ் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கோல்டு கலர் எனக்கு பிடிக்காது கைஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, செல்லரை ரீச் அவுட் பண்ணி நான் செல்லர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண நான் அந்த நான் ஆட் பண்ணி விட்றேன் மெசேஜஸை. அவருக்கு ரீச் அவுட் பண்ணி, ப்ரோ இது மாதிரி எனக்கு கோல்டு வேண்டாம், எனக்கு பிளாக்கு இல்லை ரெட்டு இல்லை அந்த மாதிரி ப்ளூ அந்த மாதிரி வேறு கலர் இருந்தால் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கான்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு. கேட்டதுக்கு நோ ரெட் அப்படின்னா, சரி நோ ரெட் நம்ம பிளாக் இருக்குல்ல அதை அனுப்பிச்சி விட்றான்னா ஓகேன்னு போட்டிருக்கேன். சரி, உள்ளே எனக்கு தெரிஞ்சு பிளாக் இருக்கணும், இல்லைனா அந்த டிசப்பாயிண்டட், இல்லைனா ரிட்டர்ன் பண்ணவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த ப்ராடக்ட். ஏன்னா எனக்கு கோல்டு வேண்டாம், மற்ற இந்த கலர் தான் ஓகே, ஒரு பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ எது இருந்தாலும் ஃபைன், பட் கோல்டு எனக்கு வேண்டாம். அதனால் நம்ம என்ன ரிக்ஃபேர் கோல்டான மேலே, அதனால நம்ம கோல்டுக்கு நமக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்து வராது. பிளாக்கு அந்த மாதிரி தான் நமக்கு ஒத்து வரும். இன்னொரு செல்லர் ஒருத்தர் இருக்காங்க கைஸ், அதை நான் இங்கே காட்ட விரும்பலை. இன்னொரு செல்லர் இருக்கான், அவனை கேட்டேன், மல்டி கலர் அப்படின்னு தான் போட்டிருந்தான், கோல்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தான். சரிடா, உன்கிட்ட பிளாக் ரெட் இருக்கானா, சாரி ஒன்லி கோல்டு அப்படின்னா, அவனை ரிவ்யூ கூட போட்டிருப்பேன். நான் ரிவ்யூ கூட ஆட் பண்ணி விட்றேன். டே, உங்கள்கிட்ட பிளாக் மடிச்சு உங்கள்கிட்ட கோல்டு மட்டும் தான் இருக்குது அப்படின்னா, கோல்டு மட்டும் இருக்குன்னு போடுறா, அதுன்னு நான் மல்டி கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்காங்க. பட் சிலவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கேட்ட கலர் போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செல்லர் தான் நான் தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். பட் தெரில இவனும் கரெக்டாக அமைச்சிருக்கானா எனக்கு தெரில. ஓகே, இதான் என்னோட முதல் ஸ்பின்னரா அப்படின்னு இல்லை கைஸ். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பின்னர் வச்சிருக்கேன். அது இப்போ என் கையில் இல்லை, ஆக்சுவலாக கொண்டு வந்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். வேணா சைட் பை சைடு உங்களுக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆட் பண்ணி விட்றேன், அதோட வீடியோ நான் ஆட் பண்ணி விட்றேன், நீங்கள் பாருங்கள். எஸ், அந்த ஸ்பின்னர் நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா சம்திங். சூப்பரான ஒரு ஸ்பின்னர், ஃபுல் மெட்டலு. அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அது அந்த ஷெரீஃப்னு போட்டிருப்பாங்க. ஷெரீஃப்ன்றது பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கிற அதாவது வில்லேஜ் போலீஸ்னு சொல்லுவாங்கல்ல, வில்லேஜ் ஆர் டவுன் போலீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வில்லேஜ் டவுன் கூப்பிடுவோம், அவங்க அதை காண்டின்னு கூப்பிடுவாங்க. ஸோ காண்டி ஷெரீஃப், அந்த காண்டியை, அந்த காண்டியில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் டிபார்ட்மெண்ட் அண்ட் பேட்ரோல் டிபார்ட்மெண்ட், அதாவது ட்ரூப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்க பார்க்குற ஒரு டிபார்ட்மெண்ட் இது. ஸோ அந்த ஷெரீஃப்கான பேட்ஜ் மாதிரியே ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னில் இருந்து நான் எடுத்திருந்தேன். இனிமேல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக இது இப்போ என் கையில் இல்லை, என்னோட ஒர்க் ஷாப்பில் இருக்குது, அங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ அதை கொண்டு வந்திருக்கணும். ஸோ அதுதான் நான் வாங்கின முதல் ஸ்பின்னர். அதை தாண்டி இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதான் எடுத்திருக்கேன். ரொம்ப பலவரம் பேச வேண்டாம், வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்டர் பண்ணிக்கிற ப்ராடக்ட் தான் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணோம். பேக்கிங் தரம் கைஸ், என்ன ஒரு ஸ்பின்னருக்கு இவ்வளோ சூப்பரான பேக்கிங்னா வேறு லெவல். அதெல்லாம் நம்ம கேட்ட ப்ராடக்ட் வந்துருங்க, அதான் எனக்கு கரெக்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய பாக்ஸ் போட்டு அமைச்சிருக்கா.
என்னடா சுற்றி சுற்றி புதுமெல்லாம் போட்டிருக்கேன். வா ஸோ பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கேட்டது மைக் எல்லாம் கேட்டிருப்பீங்க. மைக் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. இப்போ தான் மைக் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ எஸ் இதாங்க இஸ் ப்ராடக்ட். ஓகே அதான் இவனுங்களே இவங்க வந்து அன்எஜுகேட்டட்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இவங்களும் வந்து அன்எஜுகேட்டட் தான். தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது சாரி. நான் பிளாக் கேட்டேன், கோல்டு போட்டு அமைச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஃபுல் கோல்டு, அது ஃபுல் கோல்டு. ஆனால் உங்களுக்கு ப்ராடக்டோட இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி அது ஃபுல் கோல்டு தான் இருந்ததோ. ஃபுல் கோல்டு. அப்போ என்ன டேஷுக்குடா நீ வந்து இது பண்ணுற? அதுவும் பாருங்க, ஸ்பின்னரும் வந்து வேலை செய்யலை, ஸ்பின்னரும் ப்ராப்பராக இல்லை. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா இங்கே இடிக்குது கேஸ், இங்கே பாருங்க இந்த இடத்துல இடிக்குது. எனக்கு இது ப்ராப்பராக இல்லை. மேபி இது வந்து கொஞ்சம் இது பண்ணி யூஸ் பண்ணோம், இல்லைன்னா உங்களுக்கு இடிக்குது. இந்தளவுக்கு செட் ஆகலை எந்த வரைக்கும். இது அதாவது இதான் அமேசான்லேயே தான் கேஸ் பெரிய பிரச்சனை. லைட் எரியுதா? இங்கே லைட் இருக்கும் கைஸ். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓகே ரிவ்யூ கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் ஒர்க் ஆகும். ஸோ லைட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எரியும். இப்போ ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த இதில் இடிக்குது கேஸ். இங்கே பாருங்களேன், கரெக்டாக நம்மளோட கைக்கு கரெக்டாக அடக்கமாக இங்கே வருது. இங்கே சதை வந்து இடிக்குது. ஸோ அதனால் வந்து லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஓகே தான், அதை தாண்டி வந்து பேனாக இருக்குது. ஸோ நீங்கள் பேனாக யூஸ் பண்ணிக்கலாம். வேணால் ஏற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனா நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா பேனா ஆன் ஆகும். இப்போ பேனாவும் உங்களுக்கு எழுதும். தட் இஸ் ஆல் ஃபைன். பட் அதை தாண்டி வந்து ஓகே தான், இந்த வந்து ப்ராடக்ட் ஓகே தான். ஸ்பின்னர் ஒர்க் ஆகுது. அதை தாண்டி இதெல்லாம் லைட்டாக வெளியே புடச்சிட்டு வருதுங்களா பார்க்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு ஓகே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ப்ராடக்ட்டு டீசென்ட்டு ஓகே தான், டீசென்ட் தான். ஸோ பட் ஆனால் வந்து நான் எதிர்பார்த்தது பிளாக்கு, எனக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு கோல்டு. இவனுங்க அப்போ அது எது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கைஸ், இவனுங்க வந்து அந்த ஒரு கலர் தான் வச்சுருக்கானுங்க. ஆனால் கேட்டால் மல்டி கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. தெரியல விஐபிஸ் எல்லாம் அந்த பிரசிடென்ட்ஸு பிரைம் மினிஸ்டர்ஸ்க்குலாம் பிளாக் போட்டு அனுப்புவாங்களான்னு தெரில. நார்மல் கஸ்டமர்ஸ்க்கு கோல்டு தான் போட்டு அனுப்புகிறாங்க. அது எப்படி உனக்கு டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லை வடக்கன்ஸ் இவனுங்க வந்து வடக்கன்ஸ் இல்லை, இந்த வட்டக்கன்ஸ் இவனுங்களாம் பார்த்தாலே கட்டுப்படுது. வட்டக்கன்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியன்ஸை பார்த்தா பிடிக்காது. இது தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஆர்டர் மாவன இவனுக்கு கோல்டே போட்டு அனுப்புவான்னு சொல்லிட்டு கோல்டு போட்டு அனுப்புகிறாங்களாம் எனக்கு தெரியல. நான் எல்லாருமே தப்பாக சொல்லலை, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிலவனுங்க இன்னுமே இந்த மாதிரி தான் இருக்கானுங்க. அப்போ எப்படி கைஸ் அவங்களோட பாசம் வரும் இந்த மாதிரிலாம் பண்ணால் பாருங்கள். இப்போ நான் வந்து கேட்டது ஒரு பிளாக் கலர், எனக்கு அமைச்சிருக்கிறது கோல்டு கலர். இதில் வர மெசேஜ் நான் ஓகே என்ன இதுக்கு ஓகே போடுறான்னு தெரியல. ஓகே அப்படின்னு ஒரு போடுறான். இப்போ அந்த ஓகே நான் வச்சு செய்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அவனை ஓகே வச்சு ஓகே பண்ணுறேன் அவனை. ஸோ ஹைலி டிசப்பாயின்ட் கை, சாரி ஃபார் ஷவுட்டிங், பட் என்ன பண்ணுறது தெரியல. சரி ஓகே ரைட். இப்போ நம்ம இதை ரிட்டன் மோஸ்ட்லி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் வித் திஸ் ப்ராடக்ட். இது நான் கூட செலவு பண்ணாலும் பரவாயில்ல, பிளாக் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு வெப்சைட் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு 370 ரூபா வரும். ஒரு என்ன சொல்ல, ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஃபைன். நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுக்கலாம். இந்த நான் சொல்கிறது வாயில் அசிங்கமாக வருது, யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஹைலி டிசப்பாயிண்டட். பட் ப்ராடக்ட் இஸ் ஓகே மக்களே. உங்களுக்கு கோல்டு கலர் ஓகேனா இந்த ப்ராடக்ட் ஓகே தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்ன ஒன்றா இந்த இடத்துல இடிக்குது. இப்போ அந்த ஸ்பின்னர் மற்ற ஸ்பின்னர்ஸ்லாம் உங்களுக்கு சின்னதாக இருக்கும், உங்களுக்கு கை கடக்கமாக இதுவும் தான் இருக்கும், சைஸு இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அப்படின்றதுனால வந்து அது ஓகேவாக இருக்கும். பட் இது வந்து அந்த அளவுக்கு கை இலக்கமாக இல்லை அப்படின்றதுனால வந்து ஓகே தான். ஸோ எஸ் இதாங்க இஸ் ப்ராடக்ட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது மாதிரி நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு என்ன வந்து பண்ணலாம், அமேசான் கிட்ட சொன்னாலும் அவனுங்களும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க கைஸ். இதுமாதிரி வந்து தப்பான ப்ராடக்ட் அனுப்பிச்சி விட்றாங்க. நான் கேட்டும் அனுப்பிச்சி விட்றேன், தப்பாக போடுறாங்க. டிஸ்கிரிப்ஷனும் கைஸ் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி விட்றேன். டிஸ்கிரிப்ஷனும் தப்பு, கேட்டாலும் அதுவும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. வேணால் இப்போ டிஸ்கிரிப்ஷன் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு ஃபோட்டோ கூட ஆட் பண்ணி விட்றேன். என்ன போட்டிருக்காங்க, யூ வில் ரிசீவ் 1 pieces ஆஃப் Fidget பென் இன் பிளாக் கலர். சரி ஓகே, பிளாக் கலர் பென்னாவது போட்டு அமிச்சியா? அதுவும் இல்லை. நானே இப்போ நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள். கிறுக்குனல்ல, அது பிளாக் கலரில் இருக்கா? அதுதான் பிளாக் கலர். ஓகே, ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, பென் வந்து பிளாக் கலர் மக்களே, அது உள்ளே இருக்கிற அந்த ரீஃபில் வந்து பிளாக் கலர், அதை தெளிவாக போடுறானா பாருங்களேன். ரிசீவ் பென் இன் பிளாக் கலர்னு போட்டு அமைச்சிருக்கான். அது இன்னும் தான் தெளிவாக அவன் போடுறானான்னு பாருங்களேன். பென்ஸ் இன் பிளாக் கலர். ஸோ உள்ளே இருக்கிறது தான் பிளாக் கலர், வெளியே இருக்கிறது இது வந்து தோற்றம் வந்து கோல்டு கலர். நான் என்ன கேட்குறேன் இந்த செல்லர்ஸ் கிட்ட, भाईजान आपके पास अगर गोल्ड ही है तो डिस्क्रिप्शन में मल्टी कलर नहीं डालो,
ब्लैक डालो, नहीं गोल्ड डालो, जो है आपके पास वो डालो प्लीज़। जो कलर है वो आप डालो, ऐसे मत डालो, ऐसे डिसअपॉइंट मत करो। आप कुछ नहीं, आपका सेलर के रिव्यू में जाके मैं नेगेटिव डालूंगा बस, आपका कोई प्रोडक्ट नहीं बिकेगा वहाँ पर अमेजोन में। प्लीज़ अंडरस्टैंड करो, एजुकेटेड हो अपना, एटलीस्ट 12th आपने पढ़ा होगा। कहाँ से लोग आते हैं यार। ஸோ கைஸ் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கேன், நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன். இந்த இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பை கைஸ். ஓகே கைஸ், ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன் மக்களே. எனக்கு ப்ராடக்ட் சுத்தமாக பிடிக்கல, ஹைலி டிசப்பாயிண்டட் அப்படின்றனால ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த செல்லரோட கம்யூனிகேட் பண்ணியிருந்தேன். அந்த பேஜில் போயிட்டு அவனை பற்றி ரிப்ளை போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா அந்த ஓகே இருந்துச்சுல, அதுக்கப்புறம் ரிப்ளை போட்டிருந்தேன். வேணா அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். ஐயோ நீலாம் பச்சம் தானாயா சொல்லியா, ஏன் அப்படி பண்ணுற? நான் ஒன்று தெளிவாக கேட்டிருந்தேன், நீயும் தெளிவாக ஓகேன்னு போட்டு அமிச்சதுக்கப்புறமும் எனக்கு ஏன் கோல்டன் கலர் போட்டு அமிச்ச, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவன்கிட்ட ஏசினதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, அவன் ஏசினதுக்கு விட்டுருவான் அப்படின்னு நினச்சா, அதுக்கப்புறம் ஒருத்தர் சூப்பரான ரிப்ளை போட்டிருக்கான் மக்களே. செம இங்கிலீஷில், ப்ரொஃபஷனல் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிப்ளை போட்டிருக்கான். இந்தமாதிரி வந்து சாரி, இன்கன்வீனியன்ஸ் காஸ்டு, இதுமாதிரி வந்து இந்தமாதிரி நடந்துருக்கக்கூடாது, வெரி சாரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அதுக்கு மாதிரி பண்ணித்தரேன். ஆனால் என்கிட்ட கலர் இல்லை, நான் வந்து என்கிட்ட வந்து கோல்டு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு. நான் அப்போ சொன்னேன், நீ கோல்டு மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீ வந்து கோல்டு மட்டும் தான் இருக்குன்னு போடு, ஏன் மல்டி கலர் போடுற அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட் பேஜ்லேயே போய்ட்டு அவர் வந்து மல்டி கலர் எடுத்துகிட்டு கோல்டுன்னு போட்டு வச்சுருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ராடக்ட் பேஜே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். பட் எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, பேசிக்கலாக இப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து இதில் மெசேஜஸ் ஹைலி இர்ரெலவெண்ட் மெசேஜஸாக வந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ராப்பரான மெசேஜஸே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு கூட்டமாக செல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஷாப் ஓனர் இருப்பான், அவங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஃபியூ மெசேஜ் பார்த்தீங்கன்னா அது கீழே ஒர்க் பண்ணுற சபார்டினேட்ஸை பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 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 கடைக்கான பொறுப்பே இருக்காது. இப்படி வேணால் எதை செல் பண்ணால் போகட்டும், போகாட்டி போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து விட்ருப்பாங்க. செல் பண்ணா என்ன, இல்லை கஸ்டமர் திட்டினா என்ன, ரிவ்யூ வந்து பேட் ரிவ்யூ வந்தாலும் என்ன, ரேட்டிங் தப்பாக போட்டால் தான் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது அவங்களோட கம்பெனி இல்லை. ஸோ வை டு தே ஹேவ் டு கேர். பட் அதுக்கப்புறம் வர இந்த ரிப்ளை பார்த்தீங்கன்னா செல்லர்கிட்ட இருந்து, ஒரு ஆக்சுவல் செல்லர்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை. ஸோ அவன் வந்து பயந்து சுபாவமாக அவன் பார்த்தீங்கன்னா இல்லை சார், வெரி சாரி, ப்ளீஸ் எங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூலாம் கொடுக்காதீங்க, எங்களுக்கு ரொம்பவே பாதிக்கப்படுவோம் நாங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, செல்லர்ஸ் ப்ளீஸ் ஆஸ் மத் கரோ, நீங்கள் வந்துங்களா யூ டேக் இன் டு ஆக்ஷன் அண்ட் தென் டூ தி செல்லிங். நீங்கள் உங்களோட சபார்டினேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பண்ணதை நீங்கள் வந்து அவங்ககிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மானிட்டர் பண்ணுங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தப்பாக பண்ணிவிட்டு கடைசியில் உங்களுக்கு தான் கெட்ட பேர் வருது. ஸோ எஸ், இதை தான் கைஸ் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது நம்ம சைடில் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து தப்பாக வந்துச்சா ரிட்டர்ன் பண்ணுறது போக வேண்டியதான். பட் இது இந்த செல்லருக்கு கொடுக்குற விஷயம். உங்களில் யாரோ செல்லராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எஸ் மக்களே, தான் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை கைஸ்.